ஹாய் கைஸ், இனி நம்ம மூவி ரிவ்யூவில் ஸ்க்ரீம் ஸ்டே ஹண்டிங் இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் யூடியூப்பில் அவைலபிள். இது ஒரு சைஃபை ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். பூமியிலேருந்து தள்ளி சும்மா பல கிலோமீட்டர் தொலைவில் ஒரு வேற்று கிரகம் இருக்குது. அந்த கிரகத்தில் மனிதர்கள் நடமாட்டம் இருக்காங்க. வில்லன் டீம் மனுஷங்களாக பிடிச்சி கொண்டு போய் அங்கே பயங்கரமாக கொடும்படுத்திட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற ஒரு சில விஞ்ஞானிகள் நம்ம பூமியில் இருக்கிற விஞ்ஞானிகள்கிட்ட ஒரு சிக்னல் ஒன்று அனுப்புகிறாங்க. உடனே பூமியிலேருந்து விஞ்ஞானிகள் எல்லாம் அந்த கிரகத்துக்கு போகிறாங்க. அங்கே போனால் பயங்கரமான சண்டை நடக்குது. நம்ம விஞ்ஞானிகள் எப்படியாவது மனுஷங்களை காப்பாற்றி நம்ம உலகத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சண்டையில் அப்படியே சண்டை போடுறாங்க. இப்போ இறுதியில் அவங்க நினச்சபடி அந்த கிரகத்துலேருந்து நம்ம மக்களை காப்பாற்றினாங்களா இல்லையா, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைன். இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே விஎஃப்எக்ஸ் காட்சியில் ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கு. இந்த படம் 2009 எடுத்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் என்ன முடியுமோ அந்தளவுக்கு செஞ்சுருக்காங்க. படத்துடைய கதையை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இவங்க அந்த வேற ஒரு கிரகத்தில் மனுஷங்க மாதிரி பயங்கரமாக ஒரு காட்சிகளாக இருக்கும். அவங்க இந்த உலகத்தோட ஏலியன்ஸ் மாதிரி வருவாங்க. அவங்ககிட்ட சண்டை போகிற சீன்ஸ், அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் நல்லாவே வந்திருக்கு. படத்தோடைய பிஜி மியூசிக் நல்லாவே இருக்குது. படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ டீம் இவங்களை ஃபாலோ பண்ணவே இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தான். ஏன்னா நிறையா படத்தில் இதே மாதிரி கதைகள் நிறைய பார்த்துருப்போம். அதே ஸ்டோரி தான் இங்கே எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இதோட பயங்கரமான விஎஃப்எக்ஸ் கிராஃபிக்கோடலாம் நிறைய படம் வந்திருக்கு. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது என்னடா அது ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. படத்தில் அந்த செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட்டுன்றீங்களா இவங்க அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா ஈஸியாக கெஸ் பண்ணலாம், இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிறத தான் சீன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் பில்டப் பண்ணி கொஞ்சம் அழுத்தமான சீன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கலாம். எமோஷனலாக சுத்தமாக கனெக்ட் ஆகவே இல்லை. மொத்தம் டஃப்னு போகிறாங்க, சண்டை போடுறாங்க, அவ்வளோதான். மற்றபடி பெரிய எமோஷனலாக இங்கே க்ரியேட்டிவ் ஆகவே இல்லை. அதுவும் செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ப்ரிடிக்டபிளாக இருக்குது. நிறையா சீன்ஸ் பார்த்து பழக்கப்பட்ட அதே சீன்ஸாக இருக்குது. நிறையா ஹாலிவுட் படத்தை பார்த்துருந்தீங்கன்னா அதே சீன்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. எந்த விதமான ஒரு புதுமையான சீன்ஸே இங்கே இல்லை. படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்து தனியாக பாருங்கள். மொத்தம் அந்த படம் எப்படி சூப்பராக இருக்குன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.